ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வேலையால் செவி கொடுக்கின்றான். கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று குறிப்பிட்டார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். கம்பியில்லா ரேடியோ தொடர்பு சாதனம் இயங்கும் நிலையில் இருந்திருந்தால் அவர்கள் டைட்டானிக் கப்பல் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்திருப்பார்கள். மற்றொரு கப்பலில் இருந்த ரேடியோ இயக்குபவர் சிரில் இவான்ஸ் என்பவர் டைட்டானிக் கப்பலின் ரேடியோ இயக்குபவர் ஜாக் பிலிப்ஸ் என்பவருக்கு அவர்களின் கப்பல் ஒரு பனிப்பாறையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த ரேடியோ இயக்குபவர் பிரயாணிகளின் செய்திகளை அனுப்புவதில் தீவிரமாக இருந்ததால் கோபத்தில் அமைதியாக இருக்குமாறு திருப்பி செய்தி அனுப்பிவிட்டார். இதனால் வருத்தமடைந்த அந்த ரேடியோ இயக்குபவர் தன்னுடைய ரேடியோ சாதனத்தை மூடிவிட்டு தூங்க சென்று விட்டார். 10 நிமிடங்கள் கழித்து டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதியது. அவர்களின் துயரக்குரல் பதிலளிக்கப்படாமல் போய்விட்டது. அதனை யாருமே கவனிக்கவில்லை, கேட்கவும் இல்லை. இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் பரிதானத்துக்கு அடிமைப்பட்டு தங்களின் ஆவிக்குரிய வாழ்வை இழந்ததையும் தேசம் ஆபத்தை நோக்கி இழுக்கப்படுவதையும் குறித்து 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம் என்பதாக காண்கின்றோம். ஆனாலும் தேவன் அவருடைய ஜனங்களை கைவிடவில்லை. அவர் கர்த்தருடைய ஆசாரியனின் வீட்டில் வளர்க்கப்பட்ட சாமுவேல் என்ற ஒரு சிறுவனிடம் பேசுகின்றார். சாமுவேல் என்ற பெயருக்கு தேவன் செவி கொடுக்கின்றார் என்று அர்த்தம் உண்டு. அவனுடைய தாயாரின் ஜெபத்திற்கு தேவன் பதிலளித்தார் என்பதின் நினைவாக அந்த பெயர் இடப்பட்டான். தேவனுக்கு செவி கொடுக்க சாமுவேல் கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வசனம் 10. இங்கு வேலையால் கேட்கிறான். வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படும் காரியங்களுக்கு செவி கொடுக்கவும் கீழ்ப்படியவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தங்களின் ரேடியோக்களை இயங்கும் நிலையில் வைத்திருக்கும் தாழ்மையுள்ள அடிமையின் ரூபத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கூறினவர் கிளவுன் பாக்கியம். தேவன் வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளவற்றிற்கு கீழ்ப்படிவது ஏன் முக்கியமானது? அவருடைய சத்தத்திற்கு இசைந்து வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கலாமா? ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.